ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து கொடுக்குற பிரசாதம் ஜீரா தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு சிலது வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இப்போ கற்கண்டு வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து கற்கண்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்மால் சைஸ் வந்து கற்கண்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மைய வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து மெயின் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து அது காஞ்சி உருகி வரணும். கம்ப்ளீட்டாக உருகட்டும். உருகின பிறகு 1 கப் வந்து பெரிய சைஸ் உள்ள ரவை எடுத்துக்கணும். நெய்யிலே நல்லா அந்த ரவை வந்து வறுபடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும். இது லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் இந்த ரவையை வந்து நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இது செய்கிறப்போ கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு செய்யணும் என்டையர் ரெசிபியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்சது இதை நம்ம வந்து ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் நம்ம நல்லா இது வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து கைவிடாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து வறுத்தாச்சு. அடுத்து நான் வந்து சுடு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவு வந்து சேர்க்கணும். 1 கப் வந்து ரவைக்கு 2 கப் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை சேர்க்கக்கூடாது. இந்த சுடு தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இல்லைனா இது பார்த்திங்கன்னா மேலே தெறிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து 2 கப் அளவு வந்து சுடு தண்ணியை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரவை நல்லா வெந்து வரணும். ரவையில் உள்ள பச்சை வாசம் வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோ நேரம் செய்யணும்னா, இது குறைஞ்சது வந்து 8 நிமிஷம் வந்து நல்லா இதை வேக வைக்கணும். தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. 2 கப் தண்ணியை ஃபுல்லாக. அடுத்து நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்த கற்கண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கற்கண்டு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு நல்லா இலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையில். ஏன் கற்கண்டு வந்து பொடிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அது கரையவே. அதனால் நீங்கள் பொடிச்சியே சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து 1 கப் வந்து வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதில் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் கற்கண்டு, 1 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். இதுதான் கரெக்டான ப்ரப்போர்ஷன். இதில் சொல்லியிருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஜீரா வந்து தயாராகும். வெல்லமும் கற்கண்டும் சேர்த்த பிறகு இதை நல்லா வந்து உருகி வரும். இப்போ பார்க்க சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நேச்சுரலான கலரு. நம்ம எந்த வந்து ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து அந்த வெல்லமும் அந்த கற்கண்டும் இதில் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நீங்கள் இடையில பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு உங்களால் எவ்வளோ நெய் சேர்க்க முடியுமோ அந்தளவு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெய் சேர்த்ததும் நமக்கு வந்து அந்த கிளாஸி லுக் கிடைக்கும். அப்படி மினுமினுன்னு வந்து இப்போ பார்க்க சொல்லி கிடைக்குது. இப்போ வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி மொத்தத்தில் செய்கிறதுக்கு நமக்கு 40 மினிட்ஸ் தான் ஆகும். 40 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நான் பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காவை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது கடாயிலே வந்து ஒட்டாமல் வருது. இந்த டைமில் வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோவிலில் மோஸ்ட்லி வந்து பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இது இன்னமும் நமக்கு வந்து டேஸ்ட்டு அதிகரிக்கும். சாப்பிட்றப்பவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே தயாராகிரும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவம். உங்களுக்கு நெய் எந்த அளவு தேவையோ இந்த ரெசிப்பியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஜீரா தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு வீட்டிலே வந்து எப்படி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் வந்து ஜீரா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.